ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட். இந்த வீடியோவில் அலாங் வித் டெமான்ஸ்ட்ரேஷன் நம்ம வந்து ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட் வந்து எப்படி வந்து கம்ப்யூட்டர் இன்ஜினில் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஒரு விஎம் கிரியேஷன் அப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணோம்னாக்கா அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எப்படி வந்து ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுது அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ பூட் ஸ்ட்ராப்பிங் வித் ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட், பேசிக்காக பூட் ஸ்ட்ராப்பிங்னா என்ன? தட் இஸ் அ ப்ரோக்ராம் தட் இனிஷியலைசஸ் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டூரிங் த ஸ்டார்ட்அப், இல்லையா? ஸோ வந்து இதுவும் அதே தான். இப்போ நீங்கள் ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுறீங்கன்னா, அந்த இப்போது ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு நீங்கள் ஒரு விஎம்ஐ டிப்ளாய் பண்ணுறீங்கன்னா என்னாகும், அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இனிஷியலைஸ் பண்ணுது இல்லையா, அப்போயே வந்து ஒன்ஸு விஎம்ஐ டிப்ளாய் பண்ண உடனே அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணி இது பண்ணிடும். ஓகேயா? ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டோட அட்வான்டேஜஸ். ஸோ எதனால் இது யூஸ் பண்ணுறோன்னாக்கா, நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணும். இப்போ வந்து மல்டிபிள் விஎம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. மல்டிபிள் விஎம்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் எந்த மாதிரி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இப்போ மல்டிபிள் விஎம்ஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் உங்களுக்கு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருக்குது. விஎம் க்ரியேட் பண்ணும்போது ஓஎஸ் எனிவே வந்து நீங்கள் வந்து டிஃபைன் பண்ணிடுவீங்க, இந்த மாதிரி ஓஎஸில் வரணும் அப்படின்ற மாதிரி. ஆர் எல்ஸ் அதுக்கு இன்னொரு மெத்தடும் இருக்கும், நீங்கள் கஸ்டம் இமேஜில் கூட வர முடியும். பட் அகெயின் திஸ் இஸ் அன் அதர் வே. ஒரு ஒரு இமேஜில் வருது, ஒரு 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 ஆப்ரேட்டிங் சிஸ்டமோடு வருது. ஆனால் நீங்கள் வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓகே, இப்போ டெபியான் வருதுன்னா டெபியானில் ஓகே, ஆனால் அப்டேட்டட் பேட்சோடு இருக்கணும், ஓஎஸ் வந்து அப்டேட்டடாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து அப்போது ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் எழுத முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த இது இன்ஸ்டால் ஆகும்போதே, இன்ஸ்டால் ஆன உடனே வந்து ஓஎஸ் அப்டேட் ஏதாவது இருந்துச்சுனாக்கா, பேட்ச் அப்டேட் ஏதாவது அவைலபிளாக இருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணிடுறதுக்கு நீங்கள் வந்து அந்த ஸ்கிரிப்டை டிஃபைன் பண்ணிட முடியும். ஸோ அப்போது இது மூலமாக நம்ம என்ன அச்சீவ் பண்ணுறோம்னா, இப்போ இது இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து விஎம் டிப்ளாய் பண்ணிடுவீங்க. டிப்ளாய் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அது எஸ்எஸ்ஹெச் எடுப்பீங்க. எஸ்எஸ்ஹெச் எடுத்து அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக வந்து அந்த பேட்ச் அப்டேட்டுக்கான செயலை செய்வீங்க. ஆர்எல்ஸ் வந்து இது இன்னொரு எக்ஸாம்பிளாக கூட பார்க்கலாம். நம்ம இந்த வீடியோவில் கூட நம்ம அதவே தான் பண்ண போகிறோம். எப்படின்னா, இப்போ வந்து எனக்கு ஒரு விஎம் க்ரியேட் பண்ணணும். இப்போ நம்ம போன வீடியோவில் என்ன பண்ணோம், ஒரு விஎம் க்ரியேட், அந்த விஎம்மில் வந்து நம்ம வந்து அப்பாச்சி வெப் சர்வர் வந்து இன்ஸ்டால் பண்ணோம். ஸோ வந்து 2 போர்ஷனாக பண்ணோம். ஃபஸ்ட்டு வந்து விஎம்ஐ டிப்ளாய் பண்ணோம். விஎம்ஐ டிப்ளாய் பண்ணிட்டு ரெண்டாவது போர்ஷனில் போயிட்டு ரெண்டாவது போர்ஷனாக என்ன பண்ணோம், அதை எஸ்எஸ்ஹெச் பண்ணி அதில் போயிட்டு வந்து பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணோம், அந்த டவுன்லோட் பண்ணோம், பேக்கேஜை வந்து அதுக்கடுத்து இன்ஸ்டால், அதுக்கடுத்து வந்து அந்த டிஃபால்ட் வெப்பேஜை வந்து அந்த இருக்கிற ரூட் டைரக்டரியில் போயிட்டு அதை வந்து மாடிஃபை பண்ணி, ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போது எனக்கு ப்ரொடக்ஷனில் எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து இப்போ விஎம் நான் இன்ஸ்டால் பண்ணும்போதே வெப் அப்ளிகேஷனோடய இன்ஸ்டால் பண்ணணும். அந்த மாதிரிலாம் ரெக்குயர்மெண்ட் நீங்கள் ஈஸியாக ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டோட பண்ணலாம். நீங்கள் வந்து விஎம் ஜஸ்ட்டு க்ரியேட்னு பண்ணிட்டு கொடுக்குறீங்க இல்லையா, கொடுக்கும்போதே வந்து ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் டிஃபைன் பண்ணியிருப்பீங்க. ஸோ தட் அந்த விஎம் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் இருக்கிற அந்த அப்ளிகேஷன் சர்வர் டிப்ளாய்மெண்ட்டுக்கான ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகி அந்த டாப் ஆஃப் அ விஎம் உங்களுக்கு அப்ளிகேஷன் சர்வரும் டிப்ளாய் ஆயிரும். இந்த மாதிரி வந்து மல்டிபிள் எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது இது மூலமாக வந்து நமக்கு வந்து மேனுவலாக பண்ணுற அந்த எஃபர்ட் வந்து குறையுது. ஸோ எல்லாத்தையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். எல்லாத்தையும் இந்த சென்ஸ் இந்த கான்டெக்ட்லேருந்து நம்ம நிறைய விஷயங்களை இந்த ரெக்குயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி இருக்க விஷயங்களை நம்மளால் வந்து ஆட்டோமேட் பண்ணிக்க முடியும். ஸோ வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எழுதக்கூடிய ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட். ஸோ நம்ம டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவில் நான் அந்த பேட்ச் அப்டேட் இந்த மாதிரி விஷயம் பண்ணாமல் சிம்பிளாக புரியணுன்றதுக்காக நான் என்ன ரெக்குயர்மெண்ட் வச்சுருக்கேன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம போன வட்டம் 2 ஃபேஸ் மாதிரி பண்ணோம் இல்லையா. நம்ம போன டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோவில் ஃபஸ்ட்டு விஎம் டிப்ளாய் பண்ணோம், அந்த டாப் ஆஃப் தட் ரெண்டாவது போர்ஷனில் மீன்ஸ் அதோட கண்டினியூட்டியில் அப்படியே நம்ம என்ன பண்ணோம், ரெண்டாவது விஷயமா அப்பாச்சி சர்வர் இன்ஸ்டால் பண்ணோம். இது 2 இது. இப்போது நான் என்ன பண்ணுறேன், விஎம் ஜஸ்ட்டு க்ரியேட்னு கிளிக் பண்ணால் க்ரியேட் ஆயிரும். நான் தனியாக போய்ட்டு எஸ்எஸ்ஹெச் பண்ணி அந்த மேனுவல் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் இல்லையா அப்பாச்சி, அதை வந்து நான் இப்போ அப்படியே ஆட்டோமேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில். ஜஸ்ட் என்னன்னு சொல்கிறேன், பின் பேஷில் போயிட்டு அப்டேட் ஏபிடி அப்டேட் கொடுக்குறேன். இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வந்து எஸ்எஸ்ஹெச் பண்ணி பண்ணோம். அதுக்கடுத்து வந்து ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சின்னு கொடுக்கும்போது அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எஸ்ஆ நோனான்னு கேட்டுச்சு, அதனால் எஸ்ன்னு கொடுத்தோம். அதனால தான் வந்து நம்ம இங்கேயே -y போட்டோம். ஏன் இங்கேயே -y போட்டோம்னா, இப்போ நீங்கள் லாஸ்ட் இது ஸ்கிரிப்ட் பார்த்துருந்தீங்கன்னா இங்கே -y வந்திருக்காது. நம்ம வெறும் ஏபிடி இன்ஸ்டால் அப்பாச்சி டூல் தான் போட்டோம். அது எக்ஸிக்யூட் ஆகும்போது நம்மக்கிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்கும், எஸ்ஆர் நோன்னு நம்ம எஸ்ன்னு கொடுத்து ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஆனால் இது வந்து நமக்கு எல்லாமே ஸ்டார்ட் அப்பில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கணும் இல்லையா. ஸோ நடுவில் ஸ்டக் ஆகக்கூடாதுன்றதுக்காக நம்ம இங்கேயே வந்து எஸ் தான்றதை டிஃபைன் பண்ணிட்டோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்கோ
இந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணணும் எங்கே, இந்த டைரக்டரியில் டிஃபால்ட்டாக index.htmlனு ஒரு பேஜ் இருக்குது. உங்களுக்கே தெரியும் இல்லையா, அந்த நம்ம போன வீடியோலாம் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு நம்ம அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண உடனே வந்துச்சு உபுண்டு அப்பாச்சி வெப் சர்வர் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு காமிச்சிச்சு இல்லையா. ஸோ இதில் தான் இந்த டிஃபால்ட் ஃபைல் இருக்குது. இதை வந்து நான் மாடிஃபை பண்ணி இந்த விஷயத்தை நான் அதில் பிரிண்ட் பண்ண வைக்கணும். ஹை, வெல்கம் டு தி நியூ வெப் பேஜ் கிரியேட்டட் வித் தி ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்க போகுது. நான் இது ஒன்றா வந்து நான் போன வட்டம் செஞ்ச மாதிரி ஒன்றா செஞ்சு நான் போய் செக் பண்ண போகிறதில்ல. ஸோ ஜஸ்ட்டு நான் வந்து விஎம் தான் க்ரியேட்னு கொடுக்க போகிறேன். அது நான் விஎம் க்ரியேட்னு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஸ்கிரிப்டிங்கில் போய்ட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். இந்த ஸ்கிரிப்டை அப்படியே ஜஸ்ட்டு ஆட் பண்ண போகிறேன். இந்த கமெண்ட்ஸ் போன வட்டம் ஒன்றா போட்ட கமெண்ட்டை அப்படியே வந்து அதில் ஆட் பண்ணிவிட்டு விஎம்மில் க்ரியேட்னு கொடுக்க போகிறேன். கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னாக்கா எனக்கு வந்து ப்ரௌசரில் போய் பார்த்தாக்கா இந்த லைன் விச் மீன்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன் இல்லையா, ஹை வெல்கம் டு தி நியூ வெப் பேஜ் கிரியேட்டட் பை த ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட்ன்றது டக்குன்னு அதுவே வந்துடும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட டெமான்ஸ்ட்ரேஷன் வீடியோட ரெக்யர்மெண்ட். நம்ம இப்போ அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இன் ஆர்டர் டு டூ ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட கன்சோலுக்கு போகிறோம். ஸோ நம்ம கன்சோலுக்கு வந்தாச்சு. இப்போ வந்து நம்மளோட ப்ராஜெக்ட்டில் இருக்கும் கரெக்டான ப்ராஜெக்ட் லேர்ன் ஜிசிபி இன் தமிழ். ஓகே, நம்ம ஆல்ரெடி வந்து விஎம் இன்ஸ்டன்ஸ்குள்ளே இருக்கிறோம். இஃப் இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து டேஷ்போர்டில் இருக்கிறீங்க, வேறு ஏதாவது பேஜில் இருக்கீங்கன்னா எப்படி வரலான்னு தெரியலனா உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சொல்லியிருக்க மாதிரி நேவிகேஷன் மெனுக்கு போங்க. இங்கே கம்ப்யூட் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பின் பண்ணியிருந்தீங்கன்னா இங்கே காமிக்கும். பின் பண்ணாட்டி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வரும்போது இந்த மோர் ப்ராடக்ட்ஸில் கீழே வரும்போது கம்ப்யூட் இன்ஜின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இங்கேயே போயிட்டு நீங்கள் வந்து இல்லை நான் இங்கே க்ளவுட் ஸ்டோரேஜ்னு கொடுத்ததுனால போய் மிஸ்டேக்காக கிளிக் பண்ணாலும் இப்போ அது வந்துருச்சு. கம்ப்யூட் இன்ஜின் தான். ஓகே, அப்படி இல்லாட்டி நீங்கள் என்ன பண்ணலாம்னாக்கா இங்கே சர்ச்சில் போயிட்டு கம்ப்யூட் இன்ஜின் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கனாலும் அகெயின் இதே பேஜுக்கு வந்து நிற்கும், விச் இஸ் நத்திங் பட் விஎம் இன்ஸ்டன்ஸ். ஓகே ஃபைன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா we need to create a instance. ஸோ இங்கே போயிட்டு create an instance இருக்கு இல்லையா, ஸோ ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், நம்ம போன வட்டம் அந்த டெமோ செஷனில் நம்ம இந்த விஎம் க்ரியேட் பண்ணி அதில் போயிட்டு நம்ம வந்து அந்த அப்பாச்சி சர்வர் டிப்ளாய் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. பட் ஆனால் இந்த வட்டம் நம்ம அந்த ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறதுனால அப்பாச்சி சர்வர் எவ்வளோ சீக்கிரமாக வந்து டிப்ளாய் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். மேபி நம்ம போன வீடியோவில் நம்ம விஎம் க்ரியேஷனுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டோம். என்ன காரணம்னா நம்ம வந்து தியரிட்டிக்கல் பார்ட்டில் டிஸ்கஸ் பண்ண இந்த மிஷின் ஃபேமிலிஸ் இந்த எல்லாத்தையும் நம்ம வாக் த்ரூ பண்ணிட்டு போனதுனால கொஞ்சம் டிலே இருந்திருக்கும். பட் ஆனால் அப்பார்ட் ஃப்ரம் தேட் இந்த அப்பாச்சி வெப் சர்வர் டிப்ளாய்மெண்ட்டில் இப்போ ஒரு 3 to 5 minutes ஆயிருக்கும் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித்தின் அ மினிட், அதுவுமே நம்ம எதுவுமே பண்ணியிருக்க மாட்டோம், அதுவே எல்லாமே வந்துடும். ஸோ அது பார்க்கலாம். ஓகே, ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து விஎம் நேம் கொடுக்கணும். நான் வந்து மை விஎம் வித் ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்ட் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இதான் என்னோடய விஎம் நேமு. ரீஜன் அண்ட் ஜோன்ஸ் நான் எதுவுமே மாடிஃபை பண்ணல, லெட் இட் பி இந்த டிஃபால்ட் ஒன். அண்ட் மெஷின் டைப் மட்டும் நான் குறைக்கிறேன். என்ன காரணம்னா ப்ரைஸிங் அகெயின். ஓகே, அப்படின்னா தான் $7 வரும். ஓகே, இல்லாட்டி $25 அதிகமாக இருக்கும். ஸோ பூட் லொக்கேஷனு இல்லை வந்து இமேஜு ஓஎஸ் எதுவுமே நான் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல, லெட் இட் பி. அதே மாதிரி நம்ம பண்ண போகிறது என்ன, அப்பாச்சி சர்வர் தான். அதனால வந்து வெப் சர்வர்ன்றதுனால நம்ம வந்து ப்ரௌசர்லேருந்து ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இட்ஸ் required to have firewall port opening for the HTTP traffic. அதனால் எனேபிள் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்படியே ரைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இங்கே மேனேஜ்மெண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த மேனேஜ்மெண்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மேனேஜ்மெண்ட்டுக்குள்ளே ஆட்டோமேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இங்கே தான் வந்து நம்மளோட ஸ்கிரிப்டை டிஃபைன் பண்ணணும். நீங்கள் இங்கே டிஃபைன் பண்ணுற ஸ்கிரிப்ட்டு வந்து ஸ்டார்ட்அப்பில் வந்து டிப்ளாய் ஆகிரும். மீன்ஸ் இங்கே ஸ்டார்ட்அப் ஸ்கிரிப்டாக நீங்கள் டிப்ளாய் பண்ணுறது விஎம் க்ரியேட் ஆன உடனே வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமை போய் இது பண்ணும்போதே இந்த ஸ்கிரிப்டும் இதாக ஆரம்பிச்சிடும். ஸோ நான் வந்து நம்ம ஸ்லைடில் இருக்க அதே ஸ்கிரிப்ட் அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஜஸ்ட்டு இப்போ அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட ரெக்குயர்மெண்ட் என்ன, நம்ம விஎம் லாஸ்ட் டைம் நம்ம ஜஸ்ட்டு கிரியேட் விஎம் கொடுக்கும்போது விஎம் மட்டும் தான் கிரியேட் பண்ணிச்சு. அதில் போய்ட்டு நம்ம அப்பாச்சி சர்வரை மேனுவலாக தான் கான்ஃபிகர் பண்ணோம் இல்லையா, மேனுவலாக கான்ஃபிகர் பண்ணோம். அதே மாதிரி இந்த வெல்கம் இதெல்லாம் வந்து நம்ம வந்து மேனுவலாக சேஞ்ச் பண்ணோம். பட் ஆனால் இந்த வட்டம் நம்ம வெறும் விஎம் கிரியேட் பண்ணும்போது இந்த ஸ்கிரிப்டை மட்டும் தான் ஆட் பண்ணிக்கிறோம். நத்திங் பட் இந்த ஸ்கிரிப்ட் நான் சொல்கிறதுமே நம்ம போனோட்டோ ஒவ்வொரு லைனாக எக்ஸிக்யூட் பண்ண கமெண்ட்ஸ் தான். ஓகே, இதை ஆட் பண்ணிவிட்டு இப்போ நான் இங்கே வந்துட்டு ஜஸ்ட்டு கீழே எப்பயும் போல் க்ரியேட் பண்ணுற மாதிரி க்ரியேட்னு மட்டும்தான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்ன ஆகும்னா விஎம் வந்து எப்பயும் போல் க்ரியேட் ஆயிரும். விஎம் க்ரியேட் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த அப்ளிகேஷன்ஸும் டிப்ளாய் ஆயிரும். வெப் அப்ளிகேஷன் அப்பாச்சி வெப் சர்வர் அப்ளிகேஷனும் டிப்ளாய் ஆயிரும்.
ஒரு விஷயம் மட்டும் என்னென்னா, நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, யூசுவலாக நீங்கள் விஎம் ஆக்சஸ் பண்ணும்போது நீங்கள் இது எக்ஸிக்யூட் ஆன உடனே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடுவீங்க இல்லையா? இப்போ அது வந்த உடனே நீங்கள் ஆக்சஸ் பண்ணிடுவீங்க. வேறெல்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னா, ஒரு 2 மினிட்ஸ் கழித்து நீங்கள் அதை ஆக்சஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும். என்ன ரீசன் அப்படின்னாக்கா, இப்போது விஎம் கிரியேட் ஆயிரும். விஎம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் கொடுத்துருக்க அந்த ஸ்கிரிப்ட் இருக்குல்ல, அந்த ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு டைம் கொடுக்கணும் கொஞ்சம் லைட்டாக. தட்ஸ் இட். நீங்கள் எதுவும் மேனுவலாக செய்ய தேவையில்லை. பட் அந்த ஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு ஆக்சஸ் பண்ணிங்கன்னா அது வந்துடும். ஓகே. ஸோ இப்போ நம்மளோட விஎம் கிரியேட் ஆகிடுச்சு. நம்ம கிரியேட் பண்ண நேம் தான் மை விஎம் வித் ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட்னு இருக்குது. இந்த டிஃபால்ட் ஜோன் நம்ம எதுவும் மாற்றலை. அதேமாதிரி எப்பயும் போல் இன்டர்னல் ஐபி, எக்ஸ்டர்னல் ஐபி. ஸோ இந்த வட்டம் நான் சொன்ன மாதிரி எஸ்எஸ்ஹெச்லாம் பண்ண போகிறதில்ல, மேனுவலாக எதுவும் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் ஐபி இருக்கு இல்லையா, இந்த ஐபியை கிளிக் பண்ணோன்னாக்கா என்ன ஆகும், ஓவர் த இன்டர்நெட் நம்ம இந்த விஎம்குள்ளே டிப்ளாய் ஆகியிருக்க அந்த அப்பாச்சி சர்வரை ஆக்சஸ் பண்ணிடும். அப்பாச்சி சர்வர் நம்ம இப்போ மேனுவலாக பண்ணலை. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் என்ன எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ ஐம் ஜஸ்ட் கிளிக்கிங் இட். பாருங்கள், அந்த எக்ஸ்டர்னல் ஐபி தான் நான் ஆக்சஸ் பண்ணேன். ஆக்சஸ் பண்ணோன்னே என்னென்னு வருது, ஹை வெல்கம் டு தி நியூ வெப் பேஜ் கிரியேட்டட் வித் தி ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னாக்கா, நம்ம விஎம் கிரியேட் பண்ணும்போது விஎம் கிரியேட் ஆயிடுச்சு. அது ஆகும்போதே அங்கே ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா ஸ்கிரிப்ட், அப்பாச்சி வெப் சர்வரை டிப்ளாய் பண்ணி அங்கேருந்த டிஃபால்ட் வெப் பேஜுக்கு பதிலாக இதை பிரிண்ட் பண்ண சொல்லி அது எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு இப்போ காமிக்குது. ஸோ இப்போ பாருங்களேன், இப்போ நம்ம எவ்வளோ டைம் சேவ் பண்ணியிருக்கோம். இல்லாட்டி இந்த அப்பாச்சி வெப் சர்வர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு இல்லையா? இப்போ அந்த டைமை நம்ம மினிமைஸ் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணியிருக்கோம். இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். பட் வேறல்ஸ் நீங்கள் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது பெரிய பெரிய அளவு பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்டில் பண்ண முடியும். இட்ஸ் யூஸ்ஃபுல் இன் மல்டிபிள் வேஸ். ஓகே. ஸோ இதன் மூலமாக நம்மளோட இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும், நம்மளோட ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கும், நம்ம ரெக்குயர்மெண்ட்டை ஈஸியாக அச்சீவ் பண்ணுறதுக்கும் ஸ்டார்ட் அப் ஸ்கிரிப்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது.